கும்பம் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள உள்ள சேகரிச்சு வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். இவங்க கிட்ட வந்துட்டு இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நிறைய ரகசியங்கள் காப்பதில வந்து ரொம்ப வல்லமையான ஆட்கள்னே சொல்லலாம். இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் எதையுமே திறம்பட செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து, பட் இவங்க அட்வைஸ் ஃபாலோ பண்றதுன்றது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். நிறைய வந்துட்டு எனக்கான விஷயம் என்ன தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டே நிறைய என்னன்னா கொஞ்சம் இந்த சனியினுடைய ஆட்சி பெற்ற வீடுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதிகமா இருக்கும். ஸோ சோம்பேறித்தனத்தை மட்டும் இவங்க வெளியில் எடுத்து போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் என்னென்னா வேலையாட்களை வச்சு வேலை ஏவி வேலை வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இறங்கியும் வேலை செய்கிறவங்களும் இவங்க தான். பட் அந்த ஒரு சொகுசான ஒரு இது கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கிடச்சிது அப்படின்னா மற்றவங்களும் இவங்களுக்காக வேலைக்காக அவங்க நிறைய யூஸ் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் பார்க்காம காலம் பார்க்காம உழைக்கிறவங்களும் இவங்க தான். படு சோம்பேறியும் இவங்க தான். ஸோ இவங்களுடைய நிலைக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் எங்கேயுமே தனித்துவம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. கௌரவம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அப்பா பையன் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளானதாக இருக்கும். இருந்தாலும் என்னென்னா அந்த பரம்பரை சார்ந்த அந்த ரத்தத்திலே ஊறி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அடிக்கடி அவங்களோட பரம்பரை சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு வார்த்தையில் திட்டுறதா இருந்தாலும் சரி, சந்தோஷப்படுறதா இருந்தாலும் சரி, ஏதோ ரூபத்தில் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க.